சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். கழகத் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்று தஞ்சாவூரில் நடைபெற்ற மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இல்ல திருமண நிகழ்வில் பங்கேற்ற போது முடிந்துவிட்டது என்றுதான் சொன்னேன், அது இன்றைக்கு பெரிய வைரலாகிவிட்டது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஏஜிஎஸ் குழுமத்தின் உரிமையாளர்களில் ஒருவரான கல்பாத்தி எஸ். சுரேஷின் மகன் திருமணம் இன்று சென்னையில் மிக விமர்சையாக நடைபெற்றது. இந்நிலையில் மாலை திருமண வரவேற்பு விழா நடைபெற்ற நிலையில் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் நடிகர் விஜய் மற்றும் நடிகை த்ரிஷா ஆகியோர் ஒன்றாக கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தியுள்ளனர். ஒரே காரில் வந்த இருவரும் ஒரே நிறத்தில் ஆடைகள் அணிந்து வந்ததும் கவனம் ஈர்த்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தஞ்சாவூர் மகாராஜா திருமண மஹாலில் அமைச்சர் அன்பில் மகேஷ் சகோதரி மகள் ஓவியா மனோஜ் திருமணம் நடைபெற்றது. இதில் முதல்வர் ஸ்டாலின், துர்கா ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி, கிருத்திகா, சபரீசன், அமைச்சர்கள் KN நேரு, ரகுபதி, முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருச்சி திருவெரும்பூர் அருகே உள்ள மத்திய பாதுகாப்பு படைக்கலன் தொழிற்சாலைகளில் ஒன்றான HEBF தொழிற்சாலைக்கு மின்னஞ்சல் மூலம் மர்ம நபர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் சோதனை நடந்ததை தொடர்ந்து ஊழியர்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டதோடு நிர்வாகம் ஊழியர்களுக்கு விடுமுறை அளித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மதுரை மாவட்ட விளையாட்டு வளாகத்தில் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மதுரை ஒலிம்பிக் அகாடமியை திறந்து வைத்தார். தஞ்சாவூர் மாவட்டம் கரந்தை தமிழ் சங்கத்தில் கலைஞர் அவர்களின் சிலையையும் சங்கத்தின் முன்னாள் தலைவர் செம்மொழி வேளிர் ஐயா ராமநாதன் அவர்களின் சிலையையும் திறந்து வைத்து தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியபோது தமிழ்நாட்டிற்கு தமிழ்த்தாய் வாழ்த்தை உறுதி செய்த கரந்தை தமிழ் சங்கம் என்று பேசியுள்ளார். கோரிக்கைகளை நிறைவேற்ற கமிட்டி அமைக்காதது ஏன் என்றும் டாஸ்மாக் பணியாளர் சங்கம் மீண்டும் போராட்டம் அறிவிப்பு. பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம் குறித்து 20 சங்கங்கள் இணைந்து போராட்டம் குறித்து மீண்டும் ஆலோசித்து முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் மாநில பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் கோவையை சேர்ந்த பிரபல குறுந்தொழில் கலைஞர் UMT ராஜா வாக்காளர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த ஒரு வித்தியாசமான முயற்சியை கையில் எடுத்துள்ளார். அதன்படி வாக்குவீரன் வந்தாச்சு என்று கோவையில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி இந்த கலைஞர் காத்தாடியை பறக்கவிட்டுள்ளார். முடிவை நோக்கி சென்று கொண்டிருந்த திமுக கூட்டணியை கட்டி காப்பாற்றி ஸ்டாலின் பெருமூச்சு விட்டுள்ளார். அவர் கூட்டணியை கட்டி காக்கும் விதம் மெச்சத்தகுந்தது என அரசியல் விமர்சகர்களை பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். சிறப்பு பாதுகாப்பு சட்டம் வேண்டுமென திருச்சியில் வருவாய்த்துறை ஊழியர்கள் பெரும் மறியலில் ஈடுபட்டுள்ள நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காரைக்குடியில் குப்பையில் கிடந்த 15 சவரன் நகையை போலீசில் ஒப்படைத்த தூய்மை பணியாளருக்கு போலீசார் பாராட்டு தெரிவித்துள்ளனர். உரிமையாளர் 20,000 ரூபாயை ரொக்கப்பரிசு வழங்கி கௌரவம் செய்துள்ளார். தமிழகத்தில் உள்ள திருக்கோயில்களுக்கு சொந்தமான நிலங்கள், சொத்துக்கள் மற்றும் அவற்றின் வாடகை விவரங்கள் அனைத்தையும் பொதுமக்கள் அறியும் வகையில் இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை மிக முக்கியமான அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்க நாடுகள் போர் தொடுத்து வருகின்றன. ஈரானின் அணுசக்தி மையங்கள், அணுசக்தி உள்கட்டமைப்புகள், இராணுவ தளங்கள் என பல்வேறு பகுதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் ஈரான் உச்ச தலைவர் அப்துல்லா அலி கமேனி, அவரது குடும்பத்தினர், ஈரான் பாதுகாப்புத்துறை மந்திரி அமீர், ஈரான் புரட்சிப்படை தளபதி முகமது உள்ளிட்ட பலர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் ஈரான் உச்ச தலைவர் கமேனி மறைவிற்கு 5 நாட்கள் கழித்து இந்தியா இரங்கல் தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக கூட்டணி வேட்பாளர் அன்புமணிக்கு எதிராக ராமதாஸின் உதவியாளர் சுவாமிநாதன் திடீரென வேட்புமனு தாக்கல் செய்தது தமிழக அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மணீந்திர மோகன் ஸ்ரீவஸ்தவா இன்றோடு பணி ஓய்வு பெறுகின்ற நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியாக சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி பெயரை உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரை செய்துள்ள நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரியை நியமித்து குடியரசுத் தலைவர் ஆணையிட்டுள்ளார். புகைச்சிலேயே பொழுதை ஓட்டிக் கொண்டிருந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு வழியாக சுமூகமான தீர்வை எட்டியுள்ளது. ஆனால் இந்த கூட்டணி இறுதியாவதற்குள் அதிகம் அல்லோல கலப்பட்டது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகைதான் என்ற தகவல் வெளியானது. அரசு ஊழியர்களுக்கு குட் நியூஸ். முன்பணம் விதிகளில் முக்கிய உத்தரவு. அரசு ஊழியர்களுக்கு நற்செய்தி கொடுக்கும் வகையில் பொது வருங்கால வைப்பு நிதி விதிகளில் திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. இதன் மூலம் ஊழியர்கள் முன்பணம் அதிகமாக பெற வழி செய்யப்பட்டுள்ளது. தமிழ் என்று சொல்லி மக்களை ஏமாற்றுகிறது ஒன்றிய அரசு என கரந்தை தமிழ் சங்கத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார்.
500 ஆண்டு பழமை திருமங்கை ஆழ்வார் சிலையை தமிழ்நாட்டுக்கே திருப்பி அனுப்பும் ஆக்ஸ்போர்டு மியூசியம். தமிழ்நாட்டின் ஒரு கோவிலிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த புனித திருமங்கை ஆழ்வாரின் வெண்கல சிலை இங்கிலாந்திலிருந்து இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பப்படும் பல பாரம்பரிய பொருட்களில் ஒன்றாக இடம்பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சி சார்பில் தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினர் வேட்பாளராக கிறிஸ்டோபர் திலக் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார். திருச்சியை சேர்ந்த கிறிஸ்டோபர் திலக் இன்று தேசிய அளவில் கவனிக்கத்தக்கவராக மாறியுள்ளார். யார் இந்த கிறிஸ்டோபர் திலக் என்ற கேள்வி எழும்பியுள்ளது. மாநிலங்களவை தேர்தல் திமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்கள் மனு தாக்கல். 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிற்கான 6 மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் மார்ச் 16ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் திமுக கூட்டணிக்கு 4 இடங்களும் அதிமுக கூட்டணிக்கு 2 இடங்களும் கிடைக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியை உடைத்திடலாம் என அரசியல் எதிரிகள் முயற்சி செய்தனர் என முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். வாக்கு அரசியலில் முதன்முறையாக களம் காண உள்ள விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் வரும் சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறுவோம் எனவும் திமுகவுக்கும் எங்களுக்கும் இடையேதான் போட்டி என்றும் பரப்புரை செய்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று நடந்த திமுக நிகழ்வில் பேசிய அமைச்சர் அன்பரசன் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை விமர்சனம் செய்து பேசியுள்ளார். நேற்று நடந்த திமுக நிகழ்வில் பங்கேற்று பேசிய அமைச்சர் அன்பரசன் முந்தா நேற்று பிறந்த ஒருவர் நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு எனவும் எவனையோ நம்ம பார்த்துள்ளோம், நம்மளை அழிச்சிடுவேன் சொன்ன பல பேரை பார்த்து விட்டோம் என்று வெள்ளை காக்காயை உதாரணம் செய்து பேசியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த சுங்குவார் சத்திரம் பகுதியில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த விழாவில் அதிமுக டெபாசிட் இழக்கப் போகிறார்கள் என அமைச்சர் அன்பரசன் விமர்சனம் செய்துள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் போர் பதற்றம் காரணமாக இந்திய ஜவுளித்துறை, குறிப்பாக கோவையை சேர்ந்த தொழில்துறையினர் பெரும் கவலை அடைந்துள்ளனர். சென்னையில் ரயில் பாதையின் ஒரு பகுதியை மூடி பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் மார்ச் மாதத்தில் பல்வேறு முக்கிய ரயில்களின் பயண நேரங்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. திமுக காங்கிரஸ் கூட்டணியின் தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தை நேற்று முடித்துவிட்டு முதல்வர் கிளம்புகையில் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு என சைகையில் கூறி சிரித்துவிட்டு சென்றுள்ளார். இது இணையத்தில் வைரலாகி இருந்த நிலையில் பினிஷ் என்று அந்த கை சைகையை நான் திட்டமிட்டு செய்யவில்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். இந்தியாவின் முன்னணி விமான சேவை நிறுவனமான இண்டிகோ தமிழகத்தின் தலைநகரமான சென்னையிலிருந்து இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள பிரெஞ்சு தீவான ரீயூனியன் தீவிற்கு புதிய நேரடி விமான சேவையை அறிவித்துள்ளது. இந்த சேவையானது வரும் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியானது. சென்னை மெட்ரோ பயணிகளுக்கு நற்செய்தி. சென்னை மெட்ரோ ரயில் பயணிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான கடைசி மைல் இணைப்பு வசதியை மேம்படுத்த தமிழக அரசு தற்போது கொள்கை ரீதியிலான ஒப்புதலை வழங்கியுள்ளது. தொடர் சரிவான தங்கம் விலை. இன்று கிராமுக்கு ரூபாய் 80 குறைந்தும் பவுனுக்கு ரூபாய் 640ஆகவும் குறைந்துள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமில்லை. இந்த வார தொடக்கத்தில் இருந்தே தங்கம் விலை சரிவில் இருந்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 27 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 1,20,960 ரூபாய்க்கும், ஒரு கிராம் 15,120 ரூபாய்க்கும் விற்பனையானது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.